Hi friends, welcome to Bharani Ari Fashion Designer. நாம இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஹாஃப் லோடர் ஸ்டிச் டைப் 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே நான் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருப்பேன். இந்த ஸ்டிச்சை நான் யூ ஷேப்பில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் யூ ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் யூ ஷேப்பில் நான் மார்க் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டுட்டு அந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இந்த அளவு கேப் இருந்தாலே போதும், ரொம்ப கேப் இருக்க வேண்டாம், சரிங்களா? அதாவது மெஷரிங் டேப் வச்சு அளந்திங்கன்னா ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் அந்த கேப் இருக்கணும், அந்த அளவுக்கே போதும், நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வாங்க இதில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லைன்லேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். இப்போ த்ரெட்டை எடுத்து இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை மறுபடியும் இதுக்கு ஆப்போசிட் சைடு ஃபஸ்ட்டு நம்ம குத்துறோம் பார்த்தீங்களா, அந்த சைடு கீழே குத்த போகிறோம். இப்படி குத்தும்போது சென்டரில் அந்த ஒரு லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின் வந்து தூக்கிட்டு இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. நம்ம இத்தோண்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டு ஃப்ளாட்டாக இருக்காது, தூக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சி இழுக்கவும் கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்டிச்சும் இதுக்கு அடுத்தாப்பில் வர ஸ்டிச்சு ரெண்டு ஸ்டிச்சுக்குமே த்ரெட்டு வந்து லூஸாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஓகேங்களா? இந்த மாதிரி லூஸாக ஸ்டிச் பண்ணால் தான் சென்டரில் வந்து அந்த ஸ்டிச்சு வந்து லாக் மாதிரி விழுந்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தூக்குனாப்பில் இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் வரும், ஓகேவா? அப்புறம் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எங்கேயுமே லாக் பண்ணியிருக்க மாட்டோம். நார்மலாக போடுற செயினை தான் ஒரு தடவை லெஃப்ட்டு, ஒரு தடவை ரைட்டு, ஒரு தடவை லெஃப்ட்டு, ஒரு தடவை ரைட்டு, இந்த மாதிரி லெஃப்ட்டும் ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது தான் அந்த சென்டரில் மட்டும் த்ரெட்டு தூக்கிட்டு இருக்கும், சரிங்களா? அந்த ரெண்டு த்ரெட்டு ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த த்ரெட்டு தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நான் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு இப்போ ஒரு தடவை லெஃப்ட்டில் நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பஞ்ச் பண்ணி இப்போ ரைட்டில் ஒரு ஸ்டிச்சு நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு தடவை லெஃப்ட்டு, ஒரு தடவை ரைட்டு, இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அந்த சென்டரில் மட்டும் அந்த லாக் மாதிரி விழுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் டைட்டாக இருக்காமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த த்ரெட் வந்து தூக்குனாப்போ இருக்கும். இதில் நான் வேறு எந்த ஸ்டிச்சுமே ஸ்டிச் பண்ணலை பாருங்கள். அந்த ரெண்டு லைன் போட்டிருக்கேன்னா அதில் ஒரு தடவை லெஃப்ட் ஒரு செயின் ஸ்டிச்சு, ரைட் ஒரு செயின் ஸ்டிச்சு, இந்த மாதிரி தான் மாறி தான் ஸ்டிச் பண்ணுறேன். மற்றபடி வேறு எந்த லாக்குமே நான் போடலை. அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுறேன். அந்த லைனுக்குள்ளே அந்த ஒயிட் கிளாத் வந்து தெரியாத அளவுக்கு நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சை வந்து ஹாஃப் லோடர் ஸ்டிச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கொம்பு டிசைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கொம்பு டிசைன்னா அந்த கர்வ் மாதிரி வளைஞ்சிட்டு வரும்ல, அதில் வந்து இந்த ஸ்டிச்சை கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த லீஃப் எதாவது ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்பில் இந்த ஸ்டிச்சு கொடுக்கலாம், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த க்ரீன் கலர் கொடுத்து இந்த காம்பை நம்ம ட்ராப் ஸ்டிச் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம ப்ளவுஸில் த்ரெட் ஒர்க்கு பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்டிச்சை நம்ம நெக்குக்கு கொடுத்தா நல்லா பட்டையாக அழகாக சூப்பராக வரும். அந்த டேனிங் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா 2-3 தையலை நம்ம ஒரே ஹோலில் விட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கிளாத் வந்து லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், நீட்டாக வரும் ஒர்க்கு. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் எவ்வளோ தான் டைட்டாக மாட்டியும் உங்களுக்கு அந்த கிளாத் வந்து சுருங்குது, லூஸ் ஆகுது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒன்று அந்த நீடில் வந்து ஃபோர்ஸாக அந்த கிளாத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவீங்க. அது ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்னா ஒன்றும் தெரியாது, நீங்கள் அப்படியே தொடர்ந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கிளாத்து லைட்டாக லூஸ் ஆக தான் செய்யும். அப்படியும் அந்த கிளாத் லூஸ் ஆகும். செகண்ட் ஒன்று வந்து உங்களோட எல்போ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம எல்போ வந்து நம்ம ஸ்டாண்டு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த எல்போவையுமே நம்ம தூக்கி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சப்போர்ட் கொடுத்து ஆரி ஒர்க் போட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடே வராது. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா ஆரி ஒர்க் போட வரும். நீங்கள் அப்படி போட்டுட்டு நல்லா ஸ்டிச் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா லைட்டாக தூக்கி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்பீடு நல்லாவே வரும். இதுதான் நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். அப்புறம் வந்து நான் சொல்லித்தர ஸ்டிச்சஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருதுன்னா அந்த ஸ்டிச்சஸ்லேயே டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போங்க.
டவுட்ஸோடைய நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ்லாம் போகாதீங்க சரிங்களா. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆரி ஒர்க்கில் டவுட்ஸ் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோட நுணுக்கத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆரி ஒர்க்கில் டவுட்ஸ் இருந்தால் அந்த கிளாஸ்லேயே கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டாலும் ஓகே தான், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டாலும் ஓகே தான். நான் எதில் கேட்டாலுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஆனால் ப்ரைவேட் மெசேஜ் மட்டும் யாரும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சை வந்து நான் முக்கால்வாசி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் இந்த ஸ்டிச்சை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியலன்னா பொறுமையாகவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட் போட்டுடலாம். இப்போ இதுக்கு அவுட்லைன் ஸ்டிச்சாக செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அதை வந்து சில்க் த்ரெட்டால் கொடுத்தாலும் ஓகே தான், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஜரி த்ரெட்டால் கொடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவுட்லைன் ஸ்டிச் வந்து டபுள் லேயரில் கொடுத்துருங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதாவது சில்க் த்ரெட்டுக்கு ஜரி த்ரெட் அவுட்லைனு, ஜரி த்ரெட்டுக்கு சில்க் த்ரெட் அவுட்லைனாக கொடுக்கலாம். இந்த மாதிரி அவுட்லைனாக எதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு பண்ணுங்கள். அது வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக கிடைக்கும். மோஸ்ட்லி நீங்கள் சில்க் த்ரெட்டுக்கு ஜரி த்ரெட்டை அவுட்லைனாக கொடுத்தீங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து ஃபேன்சியாக நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவுட்லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதில் எண்டு நாட் போட்டுருங்க. இதோட நேம் வந்து ஹாஃப் லோடட் ஸ்டிச் டைப் 1. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஷேப்ஸ் போடணும் பார்த்தீங்களா, அதுக்காக அந்த எஸ் மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 2 லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. 2 லைன்ஸ் ட்ராப் பண்ணி இதே மாதிரி இப்போ நான் ஸ்டிச் பண்ண மாதிரியே அந்த பெண்டிங் சைடில் நல்லா கிளியராக நீட்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.